நிமிர்றா மூஞ்சி நிமிர்றா மூஞ்சி நிமிர்றா மூஞ்சி நிமிர்றா மூஞ்சி திருப்படா மூஞ்சி காட்டுறா அவன திருப்படா மூஞ்சி திருப்பி சீனா ஒரே குத்து குத்து விடுறா மூஞ்சி மேலே மூஞ்சி காட்டுறா மூஞ்சி காட்டுறா. மக்களை காப்பாற்ற வேண்டிய காவலர் ஒருத்தரே செயின் பறிப்பு சம்பவத்துல ஈடுபட்டதா சொல்லப்படக்கூடியது பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆவடியில 15 சவரன் தங்க தாலிச்சங்கிலிய பறிக்க முயற்சி செஞ்ச காவலரை பொதுமக்கள் மடக்கி பிடிச்சு தர்மடி கொடுத்து போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. சென்னை அடுத்த ஆவடி பக்தவச்சலபுரம் ஐயப்பன் கோவில் தெருவை சேர்ந்தவங்க 55 வயதான ராதா தன்னுடைய மகனோட சேர்ந்தவங்க மளிகை கடை நடத்திட்டு வராங்க. ராதா வழக்கம் போல மளிகை கடையில வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் டி-ஷர்ட் ஜெர்கின் அணிந்த மாதிரி ஒரு நபர் அங்க வந்து அரிசி பத்தி விவரிச்சதா கூறப்படுது. அதுக்கப்புறமா அந்த கொஞ்ச நேரமா செல்போன்ல பேசுற மாதிரி பாவனை காட்டிட்டு மறுபடியும் பொருள் வாங்குற மாதிரி வந்து ராதாவுடைய கழுத்துல இருந்த 15 சவரன் தங்க தாலி சங்கிலிய பறிக்க முயற்சி செஞ்சதா கூறப்படுது. சுதாரிச்சுக்கிட்ட ராதா அந்த தங்க சங்கிலிய கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க கத்தி கூச்சலிடவே பொதுமக்கள் ஓடி வந்திருக்காங்க. பொதுமக்கள் வரத பார்த்த அந்த நபர் அங்கிருந்து தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சப்பதா பொதுமக்கள் அந்த நபரை மடக்கி பிடிச்சு தர்மடி கொடுத்து காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருந்திருக்காங்க. அந்த நபரை பிடிச்சு விசாரணை செய்யும் போதுதான் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கு. அந்த நபர் ஒரு காவலர் அப்படின்றது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கான். பிடிபட்ட அந்த நபர் பொக்கார் நாயக்கர் அப்படின்னும் தமிழ்நாடு சிறப்பு காவல் பிரிவுல தலைமை காவலராகவும் டெல்லியில 8வது பட்டாலியன்ல பணிபுரியக்கூடிய காவலர் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கான். 15 நாட்கள் விடுப்புல சென்னைக்கு தபால் கொடுக்க வந்ததா கூறப்படுது. இந்த சூழல தான் இப்படி நோட்டமிட்டு இவரு செயின் பறிப்பு சம்பவத்துல ஈடுபட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அந்த நபர் கிட்ட இருந்து செல்போன் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை அடையாள அட்டை, மின்சாரத்தை பயன்படுத்தி ஷாக் கொடுக்கக்கூடிய கருவி, தங்க நகைகள் பறிமுதல் செஞ்சதா சொல்லப்படுது. வேற ஏதாச்சும் திருட்டு சம்பவத்துல இவர் ஈடுபட்டாரா அப்படின்ற கோணத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க.